பாமக 2 அணியாக தகப்பன் மகன் என்று பிரிந்துவிட்டது. பாமக உள்ளீடற்று விட்டது. பாமகவினுடைய ஊக்கமும் உள்வலியும் குன்றிவிட்டது. அப்படியா? ஆமாம். அடுத்து இன்று நீங்கள் நாளிதழ் பார்த்திருந்தால் பாமகவினுடைய ஒரு ஃபோர்ஸாக இருந்த காலம் சென்ற காடுவெட்டி குரு அந்த சமூக மக்களிடத்தில் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை. ஏனென்றால் வன்னியர் சங்கம் என்கிற சங்கத்தை வழிநடத்திய பெருமைக்குரியவர். ஆகவே டாக்டர் ராமதாஸுக்கு அடுத்து அந்த வன்னிய மக்களின் செல்வாக்கை பெற்றிருந்தவர் காடுவெட்டி குரு. நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில் களம் கண்டவர். அவர்களுக்குள் என்ன எது சம்பந்தமான கருத்து வேறுபாடு என்று தெரியவில்லை. காடுவெட்டி குரு மறைந்து விட்டார். அவருடைய மகள் இன்றைக்கு தனிக்கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். காடுவெட்டி குருவை சார்ந்து தான் அந்த மக்கள் நிற்பார்கள். இப்பொழுது பாமக 3ஆக உடைந்திருக்கிறது. 2 இல்லாமல் 3ஆக உடைந்திருக்கிறது. அதனால அன்புமணி ராமதாஸுக்கு பதவி ஆசை. என்ன பதவி? ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அதிமுகவில் தயவில். அதற்கு முன்பு மத்திய அமைச்சராக இருந்தார். இந்தியாவினுடைய நல்வாழ்வுத்துறை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். உலக நாடுகளில் வலம் வந்தார். அந்த பெரிய முறைகேடுகளில் அப்பொழுது அவர் ஈடுபட்டதற்கு வழக்கு அவர் மீது இன்னும் இருக்கிறது. அவருக்கு பதவி ஆசை.